மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாக்குரிமை இருக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் மதிமுக சார்பில் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது. இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனிதர் ஒருத்தருக்கு மீண்டும் பிரதமர் பதவி கிடைத்தால், மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பேராபத்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி விட்டார்கள், பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்ல. ஓட்டுரிமை கிடையாது. புதிதாக வர்ற குடியேறிய முஸ்லிம்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கிடையாது. இப்படிப்பட்ட ஆபத்துக்களில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி மதம் கட்சி என்ற வேறுபாடின்றி ஒருவரை ஒருவர் மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இஃப்தார் நிகழ்ச்சியின் போது நான் சொல்லுகிற கருத்து, இந்தியாவிலே எதிர்காலம் விபரீதமாகிவிடக்கூடாது, பாழ்படுத்திவிடக்கூடாது. பிரதமரின் பேச்சை நான் கேட்டேன், தொலைக்காட்சி வழியாக கேட்டேன். எவ்வளவு பொய் சொல்லுகிறார்! உலகத்திலே அதிக பொய் சொன்னவன் கோயபல் சென்றுதான் நான் படித்திருக்கிறேன். ஹிட்லருக்கு வலது கையாக இருந்தவன். நம்ம பிரதமர் சொல்ற பொய்க்கு கணக்கே கிடையாது. நேற்று முந்தா நாள் கூட சொல்றாரு, பொய்யா சொல்லிவிடுறாரு. நான் இதற்கு முன்னாடி இங்க வந்து இந்தியாவிலே வந்து இதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் செஞ்சேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறார். மற்றபடி எதிர்க்கட்சிகளை ஒடுக்கிவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும் நினைக்கிறார் அவர். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற போது ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக அதை நினைக்கும் பொழுதே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. அந்த கண்ணீரோடு தான் நான் பேசுகிறேன் என்று நரேந்திர மோடி சொல்கிறார். நான் பிரைம் மினிஸ்டரை கேட்க விரும்புகிறேன். வாய்ப்பு வந்தால் நேருக்கு நேராகவே கேட்பேன். எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் அது உங்களுக்கு ஞாபகம் வரவில்லையா? எத்தனை முஸ்லிம்கள் மகாராஷ்டிராவிலே, இங்கே கர்நாடகாவிலே கொல்லப்பட்டார்கள். தாத்ரியிலே ஒரு முஸ்லீம் 104 டிகிரி காய்ச்சல் இருந்தவரை வீட்டிலே மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்று போய் சொல்லி அவரை வெளியே ரோட்டில் எடுத்து கொண்டு வந்து போட்டு அடித்தே கொண்டார்களே. அப்பொழுது